அமல்படுத்தப்பட்டது. அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் தொடரும் மின்வெட்டால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதை பற்றி இனி பார்க்கலாம். ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் தமிழகத்தில் 2 முதல் 4 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது. தேர்தலுக்கு பின் ஆட்சி மாறியதை தவிர காட்சி மாறவில்லை என்கின்றனர் விவசாயிகள். அதோடு மட்டுமல்லாமல் மின்வெட்டு நேரம் அதிகரித்ததாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். கிணற்றில் உள்ள தண்ணீரை பாய்ச்சுவதற்கும் கூட மின்சாரம் கிடைக்காத சூழல் ஏற்பட்டது. இதனால் பல இடங்களில் பயிர்கள் வாடின. 5 ஏக்கர் கரும்பும் ஒரு 2 ஏக்கர் வெங்காயமும் விவசாயம் பண்ணியிருக்கேன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாதனால ரொம்ப பயிரெலாம் தண்ணி எடுத்து விட்டு பார்க்கறதுக்குலாம் ரொம்ப வாடுது. அதே மாதிரி வெங்காயம் குறிப்பிட்ட டைமில் தண்ணி பாயாதனால ஈல்டு குறையுது. இதனால் எனக்கு கரும்பில் ஒரு 2 லட்சம் ரூபா நஷ்டம். கடும் வறட்சியை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கு தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் அந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வரவில்லை என்கின்றனர் விவசாயிகள். இது போன்ற பிரச்சனைகளால் பிழைப்புக்காக வேறு வேலை தேடி செல்லும் அவலம் ஏற்பட்டதாகவும் கூறுகின்றனர் விவசாயிகள். நெல் உற்பத்தி பண்றதுக்கு போதிய மழையும் இல்லை, அடுத்து கரண்டும் இல்லை. இந்த நிலத்தை நம்பி என்ன செய்யறதுங்கிற மாதிரி எங்க ஊர்ல 70 குடும்பம் இருந்த ஊர்ல ஒரு 20 குடும்பங்கள் அப்படியே நிலத்துகளை போட்டு வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்களுக்கு கூலிக்கு போயிட்டாங்க. அப்படி இந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா இன்னும் இருக்கிறவங்களுடைய விவசாயமே செய்ய முடியாத ஒரு அவல நிலை ஏற்பட்டு எல்லாருமே இந்த விவசாயத்தை புறக்கணிக்கிற சூழ்நிலை வரும். தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாது நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக கூறுகின்றனர் விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக முருகன் மற்றும் அரியரீகன். தமிழகத்தில் நிலவும் தொடர் மின்வெட்டு தொடர்பான சிறப்பு விவாதத்தில் பங்கேற்றிருக்கிறோம். இலவச பொருட்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் தமிழகத்தில் நிலவர மின் தட்டுப்பாட்டுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. முதலில் ஒரு விளக்கு இருக்கிற குடிசை பகுதிகள், அதன் பிறகு கலர் டிவி கொடுக்கப்பட்டது, அதன் பிறகு மிக்சி, ஃபேன், கிரைண்டர், லேப்டாப் போன்ற பொருட்கள் அடுத்தடுத்து கொடுக்கப்பட்ட பிறகு அந்த பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்தின் அளவு படிப்படியாக உயர்ந்து இன்றுக்கு 240 வாட் தேவைப்படுகிறது ஒரு குடிசை பகுதிக்கு. இந்த இலவச பொருட்களை வழங்குவதற்கு முன்பாகவே அரசு சிறந்த முறையில் திட்டமிட்டிருந்தால் இது போன்ற பற்றாக்குறையை தடுத்திருக்கலாமா? நான் ஏற்கனவே சொன்ன பதில தான் அடங்கி இருக்குது. மின்சார தேவையை பிளான் பண்ணி முதலே ஒரு 5 வருஷம் ஆகும் நான் சொன்னேன். 6 வருஷம் அல்லது 5 வருஷம் ஆகும். எவ்வளவு தேவை என்பதை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு தேவைப்படுங்கிறது அதுக்கு கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு. அதை கணக்கில் வைத்து எப்படி எந்த வருஷம் இந்தந்த திட்டங்களை போடணும்னு அரசு திட்டமிடணுமே ஒழிய இந்த மாதிரி ஹட்ஸுக்கு இவ்வளவு வந்ததுன்னா இவ்வளவு ஹட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் பிக்சர்ல பார்த்தா அதிகமாக இருக்காது. இண்டஸ்ட்ரி, கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி பெரிய அளவில் ஏசி வச்சிருக்கவங்க இவங்களுடைய கன்சம்ஷன் தான் 60 to 70% இருக்கும். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இலவசங்களை கொடுத்ததுனால தான் மின்சார தட்டுப்பாடு அதிகமாக இருக்குங்கிற கருத்து சரியல்ல. ஆனால் எவ்வளவு மின்சாரம் 10 வருஷம் கழிச்சு வேணும், 5 வருஷம் கழிச்சு வேணும், அல்லது 20 வருஷம் கழிச்சு வேணும் அப்படிங்கிறதுக்கு கணக்குகள்லாம் இருக்கு, புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு. அந்த புள்ளி விவரங்களை வச்சு சரியான முறையில் பிளான் பண்ணி திட்டங்களை நிறைவேற்றினால் மின்சார பற்றாக்குறை இருக்காது. விவசாயிகளுக்கும் 24 மணி நேரம் மின்சாரம் கிடைக்கும். ஆனா விவசாயிகளும் அந்த மின்சாரத்தை இலவசமா வேணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நான் இபியோட பேசியிருந்த போது சொன்னாங்க, ஒரு யூனிட் மின்சாரம் 6 ரூபாய் ஆகுது. 6 ரூபாய் வாங்குற செலவாகுது. ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கோ வாங்குவதற்கோ மொத்தமாக சேர்த்தா 6 ரூபாய். ஏதோ கொஞ்சம் வேஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுங்க, அப்படின்னா கூட 5-6 ரூபாய் ஆகுது. 5-6 ரூபாய் ஆகிற ஒரு மின்சாரத்தை இலவசமாக கொடுப்பது என்பது நடக்காத காரியம். எந்த மேலை நாடுகளிலும் கிடையாது. அங்கெல்லாம் மின்சாரம் ஃபிளிக்கர் கூட ஆகுறதில்லை. நான் எத்தனையோ நாடுகளுக்கு போய் சென்றிருக்கேன். ஒரு நிமிஷம் ஃபிளிக்கர் கூட ஆகுறதில்லை. இங்க நம்ம மெட்ராஸ்லயே சில சமயத்தில் 4 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம் இல்லை, எங்க வீட்டிலேயே 6 மணி நேரம் எல்லாம் போயிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. காரணம், என் மின்சாரத்துக்கு எவ்வளவு ஆகிறதோ அதை கொடுக்க மக்கள் தயங்கக்கூடாது. விவசாயிகளானாலும் சரி, குடிசையில் இருக்கிறவங்களானாலும் சரி. ஏன்னா நம்ம சினிமா பார்க்குறோம், 150 ரூபா கொடுத்து சினிமா பார்க்க தயாராக இருக்கிறோம். ஆனா மின்சாரத்துக்கு இவ்வளவு ஆகும்போது அதை கொடுக்கணும்.
மின்சார குவாலிட்டி நல்லா இருக்குது, வோல்டேஜ் சரியா இருக்குது, அன்இன்டரப்டா 24 மணி நேரம் கொடுக்கணும், டிமாண்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. காந்தி, இலவச மின்சாரம் வழங்கப்படுவதால் அது விவசாயத்திற்காக இருக்கட்டும், வீட்டு பயன்பாட்டிற்காக இருக்கட்டும், அது வணிக ரீதியாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது. எனவே அதுக்கு ஒரு கட்டுப்பாடு தேவை என்ன என்று பூர்ணலிங்கம் சொல்லியிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து? இதில் மொத்தமாக நான் வேறுபடுகிறேன். இந்தியாவை மற்ற மேலை நாடுகளுடன், வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடவே முடியாது. இன்றைக்கு நாம் சுதந்திரம் அடைந்து 50-60 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்தியாவில் 60% வீடுகளுக்கு மின்சாரம் எட்டவில்லை. இங்கு மின்சாரம் மக்களுக்கு எட்டக்கூடிய விலையில் இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். ஆக விவசாயிகள் இலவச மின்சாரம் கேட்கவில்லை, இலவச நீர் கேட்கிறார்கள். தண்ணீர் கொடுக்க முடியாத நிலையில் தான் இலவச மின்சாரத்தின் மூலமாக அவர்களுக்கு தண்ணீரை இறைப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கிறோம். எந்த நாட்டிலும் விவசாயத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய மானியம் என்பது குறைக்கப்பட்டதே இல்லை. அது பல்வேறு விதமான மானியங்களாக இருக்கலாம். நம் நாட்டில் இன்றைக்கு நாம் கொடுக்கக்கூடிய மானியத்திலேயே மின்சார மானியம் தான் நேரடியாக விவசாயிகளை சென்றடைகிறது. விவசாயத்திற்கு தரப்படக்கூடிய மானியத்தினுடைய அந்த விலையை மற்ற பயனீட்டாளர்கள் அதற்கு ஈடு செய்கிறார்கள். கிராஸ் சப்சிடி என்று ஒன்று இருக்கிறது. ஆக மின்சாரத்தின் விலையை கொடுக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய அதே நேரத்தில் இது சமீப காலமாக இந்த புதிய பொருளாதாரம் வந்த பிறகு இது சொல்லப்படக்கூடிய பெரிய விவாதம். நம்ம கருத்தையை உடனடியே நிறுத்தி விடாதீர்கள், இது முழுமையாக சொல்லப்பட வேண்டிய விஷயம். அந்த மின்சாரம் எல்லாருக்கும் எட்டப்பட வேண்டும், விலையை தர வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலையில் மின்சாரத்தின் விலை என்ன என்பதை யாரும் நிர்ணயிக்க தயாராக இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் 15 ரூபாய் 50 பைசாவுக்கு மின்சாரம் வாங்கியிருக்கிறது, 1 ரூபாய் 78 பைசாவுக்கு மின்சாரம் வாங்கியிருக்கிறது. அதனுடைய உற்பத்தி 1 ரூபாய் 12 பைசாவிலும் இருக்கிறது, அதே போல 3 ரூபாய் 50 பைசாவிலும் இருக்கிறது. ஆக மின்சாரத்தின் உற்பத்தி விலை என்பது 3 ரூபாய் 4 ரூபாய்க்கு மேல் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது 15 ரூபாய்க்கு மின்சாரம் வாங்க வேண்டிய கட்டாயம் என்ன? 15 ரூபாய்க்கு விற்கப்படுவதற்கு அவருக்கு அனுமதி அளித்தது யார்? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்ட பிறகுதான் யார் யாரெல்லாம் அவற்றுக்கு தர வேண்டும் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிலை வேணும். இலவசமாக மின்சாரம் தருவது என்று சொன்னால் விவசாயத்திற்கு இலவசமாக தண்ணீரை கொடுத்து விட்டால் ஒரு மின்சாரம் அவர்களுக்கு தேவையில்லை. ஆக இந்த நாட்டில் மக்களுக்கு எட்டக்கூடிய ஒரு பொருளாக இந்த மின்சார வளம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஏன்னா மின்சார வளம் என்பது அடிப்படை வளம். இன்றைக்கு காற்று உணவுக்கு அடுத்தாற் போல மின்சாரம் நிற்கிறது. அந்த வளம் எல்லா மக்களுக்கும் எட்டக்கூடிய விலையில் இருக்க வேண்டும். அதில் மானியம் கொடுப்பதும் மானியம் குறைக்கப்படுவதும் என்பதும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். மக்களுக்கு எட்டக்கூடியதாக இருப்பது என்பதுதான் சரியாக இருக்க முடியும். இலவசங்களை பற்றி நான் பெரிதாக பேச தயாராக இல்லை. ஆனால் 2008ஆம் ஆண்டில் ஒரே நேரத்தில் அதுவரையில் 6% அளவுக்கு உற்பத்தி தேவை கூடி வந்த நேரத்தில் 2008ஆம் ஆண்டில் 13% மின் உற்பத்தி தேவை வளர்ந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த ஆண்டில் மட்டும் நாம் கொடுத்திருக்கக்கூடிய இலவச டிவி மற்றவற்றின் பண்புகள் என்பது கிட்டத்தட்ட 2000 மெகாவாட் அளவிற்கு கூடிவிட்டது. ஆக மின் தட்டுப்பாடு முதலில் துவங்குவதற்காக இருந்த காலத்தில் இது போன்ற ஒரு பெரிய மாறுபாடுகள் வந்திருக்கிறது என்பதை, சமுதாய மாறுபாடு வந்திருக்கிறது என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நமக்கு ஃப்ரிட்ஜ் போன்றவையோ ஏசி போன்றவைகளோ பயன்படுத்துவதிலே ஒரு பெரிய கட்டுப்பாடு தேவையாக இருக்கிறது. அவை கட்டுப்படுத்தினால்தான் நாம் இந்த மின்சாரத்தை சிக்கனமாக மட்டுமல்ல எஃபெக்டிவாக, அதாவது முறையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையை அடைய முடியும். கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் கடும் மின்வெட்டால் சிறு குறுந்தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக இளங்காமணியிடம் பேசலாம். இளங்காமணி, நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த 2 ஆண்டுகள்ல கடுமையான மின்வெட்டு அதிகரிச்சிருக்கு. 1500 கோடி ரூபாய் அளவுக்கு இருந்த சிறு குறுந்தொழில்கள் முதலீடு 600 கோடி ரூபாயாக குறைந்து விட்டதாக ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. அதே போன்று தமிழகத்தில் ஒரு பொருட்களை ஆர்டர் செய்தால் அது குறிப்பிட்ட நேரத்திற்கு வரவில்லை என்பதால் பொருட்களை வேண்டுவோர் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு செல்வதாகவும் ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. இதனால் நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? இதெல்லாம் மிக மோசமான அளவுக்கு தான் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல யாரும் மாற்று கருத்துலாம் சொல்ல முடியாது. மின்சாரம் இல்லைங்கும் போது பொருளை உற்பத்தி பண்றதுக்கு லேட் ஆகும் போது அவன் அடுத்த மாநிலத்தை கண்டிப்பா சார்ந்தே ஆவான். அதனால நமக்கு வரக்கூடிய வருமானம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது உண்மைதான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிர்வாக அடிப்படையில் மின் பகிர்மான கழகத்தை இன்னும் 2-3 அதிகமாக பிரிக்கலாம். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, தஞ்சை இவற்றையெல்லாம் தலைமையிடமாக வைத்து மின் பகிர்மான கழகத்தை பிரிக்கலாம். அதே போன்று ஆந்திராவை போன்று தமிழகத்தில் மின் உற்பத்தி கழகம் தொடங்கலாம் என்றெல்லாம் உங்களுடைய பரிந்துரைகள் சிலவற்றை நீங்க செய்திருக்கீங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு மின் உற்பத்தியை பெருக்கும்?
முதல்ல தனியாக உற்பத்தி கழகம்னு ஒன்று போட்டாலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னு கேட்டா இந்த உற்பத்தி கழகம் வந்து மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான ஒரு செயலை மட்டும் செய்யும். அவங்களுக்கு வந்து மின்சார தெர்மல் ஜெனரேஷன் இருந்தா தெர்மல் ஜெனரேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால இது ஆந்திராவில் 30 வருஷத்துக்கு முன்னாலே அதை போட்டுட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அதை போடணும்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதற்கான நடவடிக்கையை நான் மின்வாரிய தலைவராக இருக்கும்போது ஒரு இனிஷியல் நடவடிக்கை எடுத்தேன். ஆனால் என்ன காரணத்தினாலோ அது வரவில்லை. அது வந்தால் மின் உற்பத்தியை மட்டும் தனியாக கவனிக்க ஒரு நிர்வாகம் இருக்கும். அடுத்தபடியாக பகிர்மானம், டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ எல்லாத்தையும் பகிர்மானமும் உற்பத்தியும் சேர்ந்து இருக்கிறது. பகிர்மானம் வந்து தமிழ்நாடு இப்போ பெருசாகிடுது. 1.7 crore கஸ்டமர்ஸ் நம்ம இருக்காங்க. 1.7 crore கஸ்டமர்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு சேர்மன் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால நான் ஒரு பரிந்துரை என்ன கூறினேன்னா 3ஆக பிரிக்கலாம். நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல எல்லாம் ஒரு முதல்ல 10 வச்சிருந்தாங்க, 15 வச்சிருந்தாங்க, அப்புறம் இப்போ 6 7 வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒரு 3 பகிர்மான கழகங்களாக பிரித்தால் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி உணர்வு இருக்கும். யார் நல்லா பண்றாங்க, அந்த நிர்வாகமும் கஸ்டமர் பக்கத்தில் வரும். இந்த மாதிரி கருத்துக்களை நான் அடிக்கடி கூறியிருக்கிறேன். அதை எழுத்து மூலமாகவும் கூறியிருக்கிறேன், மத்திய அரசிற்கும் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் சமூக தமிழ்நாடு மின்வாரிய கழகம் வந்து அதை பற்றி கவலைப்படுறதில்லை. பண்ணா நல்லது, நிச்சயமாக நல்லது. மற்ற எல்லா மாநிலங்களையும் பண்ணிட்டாங்க. குஜராத்தில் இருக்கு, ஈவன் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. கம்யூனிஸ்ட் ரூல் வெஸ்ட் பெங்கால்லே 3 பகிர்மான கழகங்கள், ஒரு உற்பத்தி கழகம், ஒரு டிரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்ஜெட்கோன்னு சொல்றாங்களே அது மாதிரி ஒன்று இருக்கு. 5 இருக்கு. ராஜஸ்தான்ல பண்ணிட்டாங்க, குஜராத்லயும் பண்ணிட்டாங்க. அதனால இது மற்ற எல்லா மாநிலங்களிலும் பண்றாங்க, நம்ம தமிழகத்தில் மாத்திரம் பண்ணல. மின்வெட்டு தொடர்பான சிறப்பு விவாதம் தொடர்கிறது. காந்தி சார், நீ ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி, மின் இழப்பு, மின் திருட்டு போன்றவற்றை சரி செய்ய போதுமான ஊழியர்கள் தமிழக மின்சார வாரியத்தில் பணியாற்றுகிறார்களா? ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி உள்ளிட்ட பல அனுமதிகளை அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அரசு விழாவாக இருந்தாலும் சரி, அதுக்கு அனுமதி பெற வேண்டும். ஆனால் அதற்கு பயன்படுத்துகிற மின்சாரம் எங்கிருந்து வருகிறது என்பது போன்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு போதுமான ஊழியர்கள் இருக்கிறார்களா? மின் திருட்டை தடுப்பதற்கு பெரிய கட்டமைப்பை மின்சார வாரியம் ஏற்படுத்தி இருக்கிறது. சாதாரண பொதுமக்கள் பார்வையில் படக்கூடிய மின் திருட்டு என்பது இது போன்ற பொதுக்கூட்டங்களுக்காக எடுக்கப்படக்கூடிய மின்சாரம். மொத்த மின்சாரத்தில் திருடப்படுகின்ற மின்சாரம் என்ற அளவில் பார்த்தால் அது கொஞ்சம் மிக குறைவானது, ஆனால் தவிர்க்கப்பட வேண்டியது. ஆனால் மின் திருட்டு என்பது பெருமளவில் நடக்கக்கூடிய இடங்கள் இது போன்ற இடங்கள் அல்ல. தொழிற்சாலைகள், மற்ற இடங்கள் தான் இந்த பெரும் திருட்டில் ஏற்படக்கூடிய இடங்கள். பிற மாநிலங்களுடன் ஒப்பிடும் பொழுது தமிழகத்தில் மின் திருட்டு என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது. மற்ற மாநிலங்களை குறிப்பிடும் போது AT&C, அதாவது அக்ரிகேட் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸ் என்று சொல்கிறார்கள். அதாவது மின் இழப்பு, கம்பிகளின் இழப்பு, அதே போல விற்கப்பட்ட மின்சாரத்திற்கான விலையை வாங்குவதிலே இருக்கக்கூடிய இழப்பு. தமிழகத்தை பொறுத்தவரையில் கம்பி இழப்பு இருக்கிறது, ஆனால் விற்கப்பட்ட மின்சாரத்திற்கான இழப்பை, அவற்றிலிருந்து வர வேண்டிய கட்டணத்தை வசூலிப்பதில் இந்த இழப்பும் இல்லை. 98% மேலாக மின் கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருந்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மின்சார வாரியம் தான். இன்றும் அந்த நிலை தொடர்கிறது. இந்த மின் திருட்டு என்பது பெரிய விஷயமாக இன்றைக்கு மின் தட்டுப்பாட்டுக்கு சொல்லப்பட்டாலும் அது சரியான காரணம் அல்ல. மின் உற்பத்தி பெருகியிருக்க வேண்டும், அது இல்லாமல் போனதுதான் இந்த மின் தட்டுப்பாட்டுக்கு அடிப்படை காரணம். 96ஆம் ஆண்டிற்கு பிறகு இடையில் வந்த ஒரு 300 மெகாவாட் அளவிற்கான எரிவாயு நிலையங்களை தவிர சுய உற்பத்தி எதையும் பெருமளவிலே மின்சார வாரியம் செய்யவில்லை அல்லது செய்ய முடியாமல் போய்விட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக பெரிய அளவிலே மின் உற்பத்தியை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். அவற்றை அவர்கள் தள்ளி போட்டு விட்டார்கள் அல்லது அதில் கவனம் செலுத்தப்படவில்லை. இன்றைக்கு இந்த ஆண்டின் இறுதியிலே வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த மின் நிலையங்கள் எல்லாம் 2011ஆம் ஆண்டிலே வர வேண்டியவை. குறைந்தபட்சம் 2012ஆம் ஆண்டிலாவது வந்திருக்கலாம். இதுவரையில் பல தேதிகளை சொல்லுகிறார்களே தவிர அவை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை இதுவரையில் உருவாக்கவில்லை. இன்றும் இருக்கக்கூடிய வடசென்னை மின் திட்டம் மார்ச் மாதத்திலே வரும் என்று சொல்லப்பட்டது. நாம் இன்றைக்கு மே மாதத்தில் இருக்கிறோம். இன்றும் அது உற்பத்தி துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே போலவே மேட்டூர் மின் திட்டம், அது போன்றவே எரிவாயு நிலையங்கள். ஆக மின் திருட்டினால் மின் தட்டுப்பாடு என்பது சரியல்ல. மின் திருட்டை கட்டுப்படுத்துவது என்பது பெருமளவில் தமிழ்நாடு மின்சார வாரியம் சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சரியான உண்மையாக இருக்கும்.
உற்பத்தி செலவு அதிகரிக்க மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே மாதந்தோறும் கணக்கிட வேண்டிய மின்சார கட்டணம் 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுவதால் ஒட்டுமொத்தமாக அந்த பில் தொகை ஏறி பொதுமக்கள் சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். அந்த நடைமுறையை ரத்து செய்யாமல் உற்பத்தி செலவுக்கு ஏற்ப கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பது மக்கள் மீது திணிக்கப்படுகிற கூடுதல் சுமையாக இருக்காதா? நீங்க சொன்ன முதல் கருத்து தவறு. 2 மாதங்களுக்கு ஒருக்க மீட்டர் ரீடிங் எடுக்கிறது ரொம்ப வருஷமா இருக்கு, ஒரு 20 வருஷமா இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உற்பத்தி செலவு கட்டுப்படுத்தணுங்கிறதுல மாறுபட்ட கருத்து யாருக்குமே பற்றாக்குறை, அதனாலதான் 2 மாதங்களுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டது. கணினிமயமாகி 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை ரீட் பண்றதுங்கிறது 20 வருஷமா இருக்கு. ஆட்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கன்வீனியன்ட் சிஸ்டம். அது ஆட்கள் பிற்கறதுனால வர்ற பிரச்சனை இல்லை. ஆனா செலவை குறைக்கணும் அப்படிங்கறதுல மாறுபட்ட கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஆனா நான் உள்ளபடியே சொல்ல போனா, நான் பல சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே நான் வேலை பார்த்திருக்கேன். எல்லா மின்சார உற்பத்தி செய்யற அந்த நிறுவனங்களையும் படிச்சிருக்கேன். பார்த்ததுல தமிழ்நாடு மின்சார வாரியம் சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு மின்சார வாரியம்ங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப அவங்க ஊழியர்களே கஷ்டப்படுறாங்க, இந்த பவர் கட்டை சமாளிக்கிறது கஷ்டப்படுறாங்க. உற்பத்தி நம்ம காந்தி சொன்னது போல உற்பத்தியை பெருக்கி இருந்தால் அவர்களுடைய நிலைமை நன்றாக இருக்கும். அவர்கள் செய்ய ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு போய் மக்களை ஃபேஸ் பண்ண கஷ்டமா இருக்கு. உற்பத்தியை பெருக்குவதுதான் அடிப்படை மின்தட்டுக்கான காரணம். நிர்வாக செலவை நிச்சயமா குறைக்கலாம், கரப்ஷனை குறைக்கலாம், டெண்டரை டிரான்ஸ்பரண்ட் ஆக்கலாம், பொருள்களை நல்ல முறையில் வாங்கலாம், மின்சாரத்தையும் நல்ல முறையில் வாங்கலாம். அப்படி பண்ணா ஒரு 10% செலவு குறையும். இன்னைய தேதிக்கு இந்த மின் கட்டணத்தில் உயர்த்தின பிறகு கூட இந்த ஆண்டு 10,000 கோடி மின்சார வாரியம் நஷ்டம் சொல்றாங்க. 10,000 கோடி எங்க இருந்து அவங்களுக்கு வரப்போகுது? பணம் இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனை நடத்த முடியாது. பணம் இல்லைன்னா புதிய முதலீடு பண்ண முடியாது, புதிய பவர் ஸ்டேஷன் போட முடியாது. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கு. இந்த ஆஃப்டர் த டாரிஃப் ஹைக் இந்த வருஷம் 10,000 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உற்பத்தி செலவினங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தா ஒரு 10%, 15% குறைக்கலாம். ஆனால் கட்டணத்தை இப்ப நம்ம டொமஸ்டிக் டாரிஃப்ல ஆவரேஜா என்ன வசூல் பண்றாங்கன்னா 3,000 ரூபாய் வசூல் பண்றாங்க. இவங்களுக்கு செலவு 6 ரூபாய். இந்த விவாதத்தில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு அனைத்து விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திடுங்கள் புதிய தலைமுறை.